ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்றாரு. ஏசாயால ஏசாயா 54:6 கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இப்ப இந்த விதவையும் கைவிடப்பட்டவளும் விவாகம் செய்து தள்ளப்பட்டவளும் ஆகிய அந்த ஸ்திரீயை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உன்னை அழைத்தார். இப்ப அந்த ஸ்திரீ போய் இயேசுகிட்ட கேட்கல, நாயின்னு ஒரு ஸ்திரீ போய் கேட்கல. என்ன கேட்கல? என் பையனை எழுப்பி கொடுங்கன்னு கேட்கல, அவர்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணல. அந்த அம்மாவுடைய முடிவு என்ன ஆயிடுச்சு? எனக்கு கணவனும் இல்லை, இப்போ யாரும் இல்லை, பிள்ளையும் இல்லை. இஸ்ரவேலை பொறுத்த வரைக்கும் என்ன? தேவன் இல்லை. அவங்களுக்கு என்னைக்கோ தேவன் அவங்களை விட்டு போயிட்டாரு. எசேக்கியேல் காலத்திலே ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு தூரமாய் போகும் பண்ணும்படியான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தார் செய்கிறார்கள். தேவன் அவங்களை விட்டு போயிட்டாரு. கடைசியா இஸ்ரவேல் சந்ததியும் போகுது, கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்குது. கிபி 70 பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் சந்ததி மொத்தமா தேசத்தை விட்டு வெளியே போயிருச்சு. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் சந்ததியே இல்லை. இயேசு உள்ள லாஸ்ட் சான்ஸ் கொடுக்குறார், கடைசி சான்ஸ். பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம், இதோட முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே சிலர்லாம் சொல்லுவாங்க பட்டக்கால்லையே போடும் அப்படிம்பாங்க. ஏற்கனவே பிரச்சனை போயிட்டு இருக்குது, அதில் இந்த பிரச்சனை வேற. ஏற்கனவே பொருளாதார பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதில் திடீர்னு ஒரு வியாதி வேற. அதுக்கு மாதம் கேட்டால் போய் டாக்டர்கிட்ட சொல்லுவார், இப்போல்லாம் மினிமம் 70,000-80,000 தான் நார்மலாகவே. அப்போ டாக்டர் சொல்கிறார் லட்சக்கணக்கில் சொல்கிறாரு. நம்ம என்ன சொல்கிறோம்? ஏற்கனவே கடனில் இருக்கிறோம், இதில் இந்த வியாதி வேறையா? அப்போ வேறு வழி இல்லை, நமக்கு கடன் வாங்கிறதுக்கும் வழி இல்லை, கடைசியில் நம்ம சாகத்தான் வேணும். ஒரு சிலர்லாம் அந்த முடிவில் தான் இருக்கிறாங்க. ஏற்கனவே நான் விதவை நிலைமையில் தான் இருக்கிறேன், ஒன்றும் இல்லாமல் யாரும் இல்லாமல் தனியாக தான் இருக்கிறேன், என் பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறேன். ஆனால் கடைசியாக இப்போ என் பிள்ளையோ அல்லது அந்த காரியமோ சாகிற நிலைமைக்கு வந்துருச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற முடிவுக்கு வந்துச்சு. இப்போ தான் கர்த்தர் உள்ள நுழைகிறாராமா. 2 நாளைக்கு முன்னாடி நுழைஞ்சிருந்தா பையன் உயிரோடு இருந்திருப்பான், 4 நாளைக்கு முன்னாடி நுழைஞ்சிருந்தா பையன் உயிரோடு கூட இருந்திருப்பான். கர்த்தர் எப்போ வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு? முதல்ல மரணம் வெளியே வரட்டும், அப்போ தான் ஜீவன் உள்ளே வரும். நீ வெளியே வரணும் முதல்ல. ஆண்டவர் அதை தான் வெயிட் பண்ணுறாரு. சில காரணங்களுக்கு தான் கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் இதோட முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், மண்ணோடு மண்ணான இஸ்ரவேலை நான் மீண்டும் உயிரோடு கூட கொண்டு வருவேன் என்று சொன்னால், அதற்கு அடையாளமாகத்தான் நாயினூர் விதவையின் மகனை கர்த்தர் கொண்டு வர்றார். இஸ்ரவேலுக்குள்ள கொண்டு வந்து உயிரோடு கூட எழுப்பி சொல்றாரு, நீ அழாதே, உன் கண்ணீரை துடைக்கிற ஒருத்தர் உள்ள வந்துட்டாரு. இல்ல ஆண்டவரே, செத்து 2 நாளே போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, நாங்க புதைக்க கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நீ புதைக்க கொண்டு போ, இல்ல புதைச்சு 4 நாள் ஆகட்டும், அது நாரி போனதா கூட இருக்கட்டும், அல்லது அதையும் தாண்டி மண்ணோடு மண்ணாய் உலர்ந்த எலும்புகளாய் மாறட்டும், உயிரை பண்ணுகிறவர், உயிரடைய பண்ணுகிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் உன் வாசலுக்குள்ளே நுழைகிறார். அவர் அந்த வாசலுக்குள்ளே இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இனி அது வாழ்நாள் முல்லா நமக்கு பொருந்தும். கர்த்தர் உள்ளே நுழைகிறார். இனி மரித்தவைகள் எல்லாம் உயிரோடு கூட எழும்பும். முடிந்தவைகளை கர்த்தர் தொடங்க பண்ணுவார். இல்லாமைன்னு இல்லாவதுதான் இதோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத கர்த்தர் ரீஸ்டார்ட் பண்ணுவார். கர்த்தரால் ரீஸ்டார்ட் நல்லா பண்ண முடியும். மொத்த பூமியை தண்ணியில் முடிச்சுட்டு க்ளோஸ் ஆகிட்டு இனி ஒன்றுமே இல்லைன்னு சொன்ன பிறகு கர்த்தர் ரீஸ்டார்ட் பண்ணுவார். அதாவது கம்ப்யூட்டர் ஹேங் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வேறு வழியே இல்லைன்னு கடைசியில் நம்ம என்ன செய்வோம்? ரீஸ்டார்ட். அந்த ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா எல்லாம் சரியாயிரும். நமக்கு ஒரு நம்பிக்கை. சரி ஆகவோ ஆகாதோ கம்ப்யூட்டரில் தெரியாது, வைரஸ் இருந்தால் சரி ஆகாது. ஆனால் நம்ம ஆண்டவர் ரீஸ்டார்ட் பண்ணார்னா கண்டிப்பாக ரீஸ்டார்ட் ஆகும். இல்லாதவைகளிலிருந்து மீண்டும் உயிரோடு கொண்டு வர நம் தேவனால் முடியும். அப்போ நம்ம விசுவாசிக்கணும், எனக்கு முன்னாடி மரணம் போயிட்டு இருக்கு, பின்னாடி அம்மா வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, சபை போயிட்டு இருக்கு, பிள்ளைகள்லாம் மரணத்துக்கு ஏதுவாக இருக்குது, அங்கே சத்தியம் செத்து கிடக்குது. நாயினூர் விதவை, அதாவது இஸ்ரவேலுடைய சபை, அது அவருடைய பிள்ளைகள், நியாயப்பிரமாணம் எல்லாம் செத்து கிடக்குது. ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத, திருப்பி நான் என்ன செஞ்சிருவேன். இதை எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, தொடர்ந்து வாசிங்க, 11வது வசனத்தை வாசிங்க, அந்த லூக்கா 7:11. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். 16 வாசிங்க. எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இப்ப இவங்க என்ன செய்யணும்? ஐயோ, ஒருத்தர் உயிரோடு எழுப்பிட்டார் அப்படிங்கிறத விட அவங்க கடைசியா சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் சந்திக்காது இருந்த தேவன் இப்போது நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். தேவன் சந்திக்க வந்துட்டார்.
இஸ்ரவேல் படுத்திருக்கிற இஸ்ரவேல் சந்ததியை, செத்து போயிருக்கிற நியாய பிரமாணத்தை, விதவையை போல இருக்கிற இஸ்ரவேல் சபையை கர்த்தர் மீண்டும் அந்த நிந்தையை நீக்கும்படி உள்ளே நுழைந்திருக்கிறார். இப்போ சொல்றாங்க, தேவன் என்னை சந்திக்க வந்திருக்கிறார். தேவன் சந்திக்க வந்துட்டார்னா மரித்ததெல்லாம் மீண்டும் உயிரோடு கூட எழுப்பணும். அல்லேலூயா. இதான் முதலாவது விதவையின் நிந்தை இருப்பை கர்த்தர் பார்க்கறது இஸ்ரவேலுக்கு. அதே நேரத்தில் புறஜாதி சபை உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் இன்னொன்று வச்சிருக்கிறார். அது இஸ்ரவேல். இஸ்ரவேலை எழுப்பினாரு. இஸ்ரவேலை எழுப்பின பிறகு அவர்கள் மீண்டும் ஆண்டவர் என்ன பண்றாரு, உள்ள போய் வெளியே போயிட்டு இருக்கிற மரணத்தை உயிரோட எழுப்பி அந்த கல்லறைக்கு போக வேண்டியவனை திருப்பி எங்க கூட்டிட்டு போயிட்டாரு? வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. காணாமல் போக வேண்டிய இஸ்ரவேலை இயேசுநாதர் உள்ள வந்து என்ன பண்ணிட்டாரு? மீண்டும் கட்டி எழுப்பிட்டார். எல்லாம் பண்ணியாச்சு. இவங்களை உள்ள கூட்டிட்டு போனா அவன் இவர் பட்டணத்துக்கு புறமே தள்ளி கொலை பண்ணிட்டான். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டான்? பட்டணத்துக்கு புறமே, எருசலேமுக்கு புறமே அவரை தள்ளி கொலை செய்தார்கள். இவர் அவனை உள்ள வைக்கணும்னு நினைச்சா அவனுங்க இவரை வெளியே தள்ளிட்டாங்க. இப்போ வெளியே போன இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறம் தேசத்தை கைவிட்டார். கிபி 70 அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு ஆண்டவர் உங்களை என்னையும் செலக்ட் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நாயின் ஒரு விதவை என்பது இஸ்ரவேலுடைய சபைக்கு அடையாளமாக இருக்குமானால், நீங்களும் நானும் வேறொரு விதவைக்கு சமானமாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 25-26 வாசிங்க. அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலுக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டிலுள்ள சரேப்தா ஊரிலிருந்த ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தியினிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. எலியாவை குறித்து அடுத்து நம்ம பார்க்கிறோம். இப்ப இஸ்ரவேல் இதுக்கு பின்னாடி நான் சொல்றது எல்லாமே ஆவிக்குரிய பின்னாடி இருக்கிற காரியங்கள். இஸ்ரவேலை கர்த்தர் மீட்கும்படி வந்தார். அது விதவையை போல உட்கார்ந்திருந்ததான அந்த இஸ்ரவேலுடைய சந்ததியை மீட்டு கர்த்தர் அவர்களை மீண்டும் ஜீவனோடு கூட வைக்க விரும்பினார். ஆனால் அவர்களோ இயேசுவை புறம்பே தள்ளி கொலை செய்து விட்டார்கள். இப்போ தேவன் வெளியே போயிட்டாரு. இப்போ ஆண்டவர் வந்தது எதுக்காக வந்தாரு? நல்லா கவனிங்க. ஆண்டவர் எதுக்காக வந்தாரு அப்படின்னு கேட்டா, இஸ்ரவேலுக்குள்ளே அவருடைய புதிய பிரமாணம், மெல்கிசேதேக்கின் முறைமை அல்லது கிருபையின் பிரமாணம், சுயாதீன பிரமாணம் சொல்லக்கூடிய புது விஷயத்தை சொல்ல வர்றார். அதனால தான் இயேசு திருப்பி சொல்வாரு, கொலை செய்யாதிருப்பீர்கள் என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இயேசு எதை செய்ய வந்திருக்கிறாரு? அதை விட அட்வான்ஸ்டா ஒன்று கொடுக்க வந்திருக்காரு, பிரமாணத்தை. அதை விட மேலான ஒரு சத்தியத்தை கொடுக்க வந்திருக்கிறாரு. அந்த சத்தியத்தை கொடுக்க வந்தவரை கொடுக்க விடாமையே பண்ணிட்டான். இப்ப அந்த சத்தியத்தையே அவன் கேட்கல. அந்த சத்தியத்தை கேட்க ஆரம்பிக்கும் போதே அவரை கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணி தூக்கி வெளியே போட்டான் எருசலேமுக்கு வெளியே. இப்போ உயிரோடு எழுந்த இயேசு நேரா அந்த பிரமாணத்தை யாருக்கிட்ட அனுப்புறாரு? புறஜாதியாரங்க உங்ககிட்டயும் எங்கிட்டயும் அனுப்பி விட்டுட்டார். இப்ப நீங்களும் நானும் எதுல இருக்கிறோம்? சுயாதீன பிரமாணத்தில் இருக்கிறோம். கிருபையின் பிரமாணம் சொல்ற சுயாதீன பிரமாணத்தில் இருக்கிறோம். இதை நம்மகிட்ட அனுப்பி விட்டார் இப்ப ஆண்டவர். அதுக்கு அடையாளமா தான் எலியா சாரிபாத் விதவையின் வீட்டுக்கு போனது, புறஜாதியாருடைய விதவையின் வீட்டுக்கு அவன் போறது. இப்ப நாம எலியா வர வரைக்கும், இயேசு கிறிஸ்து நமக்கு அதை அனுப்புகிற வரைக்கும், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த சத்தியத்தை கொடுக்கிற வரைக்கும் நாமளும் எப்படிதான் இருந்தோமா? ஒரு விதவையை போல. வாசிங்க ஏசாயா 47:9 வாசிங்க. சந்தான சேதமும் விதவை இருப்பும் ஆகிய இவ்விரண்டும் உனக்கு சடிதியாக ஒரே நாளில் வரும். உன் திரளான சூனியங்களின் நிமித்தமும் உன் வெகுவான ஸ்தம்பன வித்தைகளின் நிமித்தமும் அவைகள் பூரணமாய் உன்மேல் வரும். யார சொல்றவருக்கு? புறஜாதி பாபிலோனை பத்தி சொல்லப்பட்டு. நாம ஒரு காலத்துல பாபிலோனுக்கு அதனுடைய அடிமைத்தனத்துக்கு தான் இருந்தோம். அப்படிதான் வெளிப்படுத்தல் 17:5 சொல்லுது. பாபிலோனிய பழக்க வழக்கங்கள், ஏன்னா எல்லாம் பாபேல்ல உருவானது, எல்லாத்துக்கும் இருந்து கடைசியா நமக்கு யாருமே இல்லாம கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தோம். அப்பதான் கர்த்தர் என்ன பண்றாரு? நமக்கு ஒரு புது பிரமாணத்தை அனுப்பி விடுறாரு. எலியா இருக்கிறான் பாருங்க. எலியா புதிய ஏற்பாட்டு சபைக்கான பிரமாணத்துக்கான ஒரு அடையாளம். புதிய ஏற்பாட்டு சபையினுடைய பிரமாணம்னா என்ன? நான் உங்களுக்கு சொன்ன ஏற்கனவே மெல்கிசேதேக்கின் முறைமைன்னு சொன்னேன்.
மெல்கிசேதேக்கின் முறைமைனா என்ன? வம்ச வரலாறு இல்லாதவன். அப்படிதான் எபிரேயர் நிருபம் சொல்லுது. வம்ச வரலாறு இல்லாதவன், முடிவு இல்லாதவன். இப்போ எலியாவை பாருங்க, அப்பா அம்மா யாருன்னு தெரியாது, திஸ்பியன் ஆகிய எலியா அப்படின்னு இருக்கும். அடுத்து முடிவு இல்லாதவன், மரணம் இல்லாதவன், ஆதியும் அந்தமும் இல்லாதவன். அவன் பார்த்தீங்கன்னா திடீர்னு சுழல் காட்டில் ஏறி மேலே போயிட்டான். அவனுக்கு மரணமே இல்லை. எங்கேருந்து வந்தான்னு தெரியாது, எங்கே போனான், பரலோகத்துக்கு போனான் இருக்கு. பரலோகன்றது நம்ம பார்க்காத ஒரு இடம், அங்கே போயிட்டான். அவனுக்கு மரணம் இல்லை, தாய் தகப்பன் இல்லை. அவன் மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறான். இப்போ இந்த எலியா உள்ளே நுழைஞ்ச உடனே, மெல்கிசேதேக்கின் முறைமை உள்ளே நுழைஞ்ச உடனே, இப்போ இஸ்ரவேலுடைய எந்த விதவைக்கும் அனுப்பலை. இஸ்ரவேல் சபைக்கு அவன் என்ன செய்யப்படவில்லை? அனுப்பப்படவில்லை. அவன் எந்த சபைக்கு அனுப்பப்படுகிறான்? புறஜாதி சபைக்கு, சாரிபாத்தில் இருக்கிற புறஜாதி சபைக்கு அனுப்பப்படுகிறான். இப்ப சபை எப்படி இருக்குது? சாகர நிலைமையில் இருக்குது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் இப்ப எப்படி இருக்குது சபை? அவன் உள்ள நுழையும் போது சாகர நிலைமையில் இருக்குது. அங்க போறான். அங்க போன உடனே ஆண்டவர் சொல்றார், ரொம்ப அழகா ஒரு வார்த்தை. எனக்கு அந்த 2 காரியம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு காரியம் வாசிங்க, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்ப சபைக்கு என்ன கட்டளை? சபைக்கு என்ன கட்டளை விட்டிருக்கிறாரு? எலியாவை பராமரிக்கும்படி சபைக்கு கட்டளை. எலியா யாரு? சுயாதீன பிரமாணம். புதிய ஏற்பாட்டு சபைக்கு பிரமாணத்தை கொண்டு வரவர், அதான் லா. இப்ப இத கரெக்டா பராமரிக்க வேண்டிய பொறுப்பு யார் கையில் இருக்குது? சபைகள் நம்ம கையில் இருக்குது. ஏன்னா இதை கொண்டு போன இயேசுவத்தான் அவங்க அந்த ஊர்தி விதவை என்ன பண்ணிருச்சு? இஸ்ரவேல் சபை என்ன பண்ணிருச்சு? கொலை பண்ணி போட்டுருச்சு. இப்ப கர்த்தர் நம்மகிட்ட அதை அனுப்பி விட்டுருக்கிறார் எலியா மூலமா. எலியா என்பது புதிய ஏற்பாட்டு சபைக்கு அடையாளம், நம்மகிட்ட அனுப்பி விட்டுருக்கிறார். இப்ப இத பராமரிக்க வேண்டிய பொறுப்பு யார் கையில் இருக்கு? நம்ம கையில். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, இந்த பிரமாணத்தை இஸ்ரவேலர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இஸ்ரவேலர் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா ஏற்கனவே கொடுத்த நியாய பிரமாணத்தை அவன் என்ன செய்யல, ஒழுங்கா வச்சுக்கல, அதையே கீழே போட்டுட்டான். அதை சரி பண்ண வந்த என்னையும் சிலுவையில் அரைஞ்சிட்டான். இனி அவங்கிட்ட புது பிரமாணத்தை கொடுக்க முடியாது. அதான் கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ளே அநேக விதவைகள் இருந்தும், இஸ்ரவேலுக்குள்ளேயே தேவைகள் நிறைய இருந்தும் கர்த்தர் யாரை செலக்ட் பண்ணாராம்? புறஜாதி சபையாகிய உங்களை எண்ணியும் செலக்ட் பண்ணி எலியாவின் மூலமாக, அதாவது நியூ டெஸ்ட்மெண்ட் லாவை அனுப்பி விட்டுருக்கிறார். இப்ப நம்ம கையில் தான் அந்த சுயாதீன பிரமாணம் வந்திருக்குது. ஏன் இந்த சுயாதீன பிரமாணம் அவ்வளவு மேன்மையானதுன்னு கேட்டீங்கன்னா, நியாய பிரமாணத்தை விட இந்த சுயாதீன பிரமாணம் தான் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும். நியூ டெஸ்ட்மெண்ட் தான் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும். நியாய பிரமாணம் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகாது. அந்த பிரீஷியஸான ஒரு விஷயத்தை ஆபிரகாம் காலத்துல இருந்து பரலோகத்துக்கு போக எல்லாம் காத்திருக்கிறாங்களாமா. அவர்கள் நம்மை இல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையான தொண்டை கர்த்தர் நமக்கென்று முன்பதாகவே நியமித்து வைத்திருந்தார். அவங்க எல்லாம் காத்திருந்தாங்களாமா. காத்திருக்கும் போது அவங்களுக்கு அது என்ன செய்யலையாமா, கிடைக்கல. சரி, கர்த்தர் அவங்க சந்ததிக்கு கொடுத்து அதை அப்படியே பரலோகத்துக்கு கொண்டு போலான்னு நினைக்கும் போது அவன் என்ன பண்ணிட்டான், அதை வேணான்னு தள்ளிட்டான். பிரீஷியஸான விஷயத்தை, மிக முக்கியமான ஆசீர்வாதத்தை தள்ளி விட்டுட்டான். இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, அதை எடுத்து சரி ஓகே அவன் வேணான்ட்டான், இதை கொண்டு போய் யாருக்கிட்ட கொடு? புறஜாதி விதவை ஒருத்த உட்கார்ந்து இருக்கிறா, அவ அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கிறா, அவளுக்கு யாரும் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறா, அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். கானானிய ஸ்திரீ வந்து கேட்கும் போது அவர் சொல்றாரு, இது யாருடைய அப்பம்? பிள்ளைகளின் அப்பம். இந்த பிள்ளைகளின் அப்பத்தை நான் என்ன செய்ய முடியாது. அவ சொல்ற, ஆண்டவரே பிள்ளைகளின் அப்பத்தை எனக்கு தர வேண்டாம், அவன் சாப்பிடட்டும், அவன் வேணான்னு ஒன்று தூக்கி போடுவான்ல, அதை எங்கிட்ட கொடுத்துருக்க. ஆண்டவர் சரி, அவன் என்ன தூக்கி போறானோ அதை நான் உனக்கு தரேன். அவனுடைய விண்ணப்பம் அவ்வளவுதான், மேஜிலிருந்து துணிக்கிய கொடுங்க எனக்கு. சரி, பையனுக்கு இஸ்ரவேலுக்கு அப்பத்தை எடுத்து கொண்டு கொடுத்தா இவன் என்ன பண்ணிவிட்டான் தெரியுமா, துணிக்கிய கீழே போடுவான்னு பார்த்தா அப்பத்தையே தள்ளிட்டான். சில ஆட்கள் சாப்பிட்டு மிச்சம் வைப்பான், சிலர் சாப்பாடு வச்ச உடனே தள்ளிடுவான். ஆனா அவனுக்கு தெரியாது, இதுக்காக ஒரு கூட்டம் கீழே உட்காந்துக்கிட்டு இருக்குது. நீ போட்ட, நீ வேணான்னு சொன்ன, அவன் வாங்கறதுக்கு ரெடியா இருக்கிறான். ஆனா அவங்கிட்ட போச்சு, அதுக்கப்புறம் உனக்கு கிடைக்காது.